பாரன் சீரியல் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பெல் ஐகானையும் ஆல்ல போட்டுக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி சேர்ந்ததுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வெண்ணிலா காவேரி கிட்ட, காவேரி இதெல்லாம் நீ எதிர்பார்க்கல, உன்னுடைய காவேரி இதெல்லாம் நீ எதிர்பார்க்கல, நீ எவ்வளவு தூரம் விஜய் மேல லவ் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். விஜய் உன்னுடைய விஜய், நீ யாருக்காகவும் இனிமேல் விட்டு கொடுத்துறாத, பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் காவேரியை சேர்த்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜய் பார்த்துட்டு காவேரி சாரிங்க, இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துகிட்டு என்னை விட்டு கொடுத்துட்டு நீ தனியா போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டல, அப்பனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே இனிமேல் நான் எங்கேயும் உங்களை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம என் குழந்தைய வேற என்னை விட்டு பிரிச்சு கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு வேற நீ தைரியமா முடிவு எடுத்திருக்க, இந்த முடிவை நீ எப்படி எடுக்கலாம், என் குழந்தை எப்படி எங்கிட்ட இருந்து நீ பிரிச்சு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சாரிங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இப்ப எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நான் எங்கேயும் போகலங்க, உங்க கூட தான் வர போறேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், சரி கொடைக்கானல் போகலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. இல்லங்க கொடைக்கானல் போகலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன், ஆனா நான் கிளம்ப போது அம்மா கங்கா அக்காவை என் கூட அனுப்பலாமான்னு நினைச்சா, ஆனா அவங்க கன்சீவா இருக்கா, தூரமா டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு கொடைக்கானல் போகவா இல்லாட்டி நம்ம வேற எங்கேயாவது போகவான்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி சொன்னதும், அப்பனா கொடைக்கானல் போகாம வேற எங்கேயாவது போயிருப்பேன், அப்புறம் நான் வந்து கொடைக்கானல் ஃபுல்லா உன தேடிக்கிட்டு இருந்திருக்கணும், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. சாரிங்க அதான் இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. சரி நம்ம இப்ப கொடைக்கானல் போகலாம், அப்பனா வேற எங்க போக, நான் ஒண்ணு முடிவு பண்ணிருக்கேன், இனிமேலும் உன்னை வந்து உங்க வீட்டுல இருக்க விட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து வெண்ணிலாவுக்காக என்ன விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், அடுத்து பசுபதிக்காக விட்டு கொடுக்குறேன், அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகலாம்னு சொல்லிட்டு நீ முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யாரையும் காரணம் காட்டி இப்படி முடிவெடுக்கிறதுக்கு நான் உங்க அம்மா கிட்ட டைரக்டா போய் பேசலாம்னு நினைக்கிறேன், உங்க அம்மா கிட்ட வந்து பேசினாதான் இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உனக்கு காவேரி இருந்துகிட்டு இதுக்குங்க இப்பவே பேசி ஆகணுமா அப்படி சொல்றாங்க. நீ சொன்னதுனாலதான் இது வரைக்கும் நான் உங்க அம்மா கிட்ட வந்து பேசவே இல்லை, நான் இப்பதான் வெண்ணிலாவே மனசு மாறிட்டான்ல, வெண்ணிலா மனசு மாறி அவன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டு போயிட்டான், அததான் நீ எதிர்பார்த்த, அதுவும் நடந்துருச்சு. இனிமேல உங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் பேசினாதானே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், இந்த டைம்ல போயிட்டு உங்க அம்மா கிட்ட பேசினாதான் நம்ம ரெண்டும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா பேசாமே விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம இப்பதான் வந்து சேர்ந்து வாழ, நம்ம குழந்தையும் வளர்ந்துகிட்டே இருக்குது இல்ல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவி இருந்துட்டு சரியா நம்ம இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வர்றாங்க. நிவின் யமுனா மேல கோவப்பட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. யமுனா வாசல்லே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நிவின் எதுக்கு இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்க, கிளம்பு அப்படிங்கிறாங்க. யமுனா நான் எங்க போவேன், எனக்கு யாரு இருக்கா, நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், நான் போன பிறகு நீங்க ஜாலியா இருக்கூடாது சுத்தலாம்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் போக மாட்டேன் அப்படி சொல்றாங்க. உடனே நிவின் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்துட்டு யமுனாவை வண்டியில ஏறு, ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போனோம் அப்படி சொல்றாங்க. உடனே எதுக்கு, நான் வரமாட்டேன், எங்க வீட்டுக்கு தானே கூட்டு போகணும்னு சொல்றீங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன உங்க அம்மா கிட்ட பேசி எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வண்டியில உட்கார வைக்கிறாங்க. சரி நானும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், இதை நல்லா சொல்ல வேண்டாம்னு நானும் பொறுத்திருந்தேன், இப்ப போய் சொன்னாதான் அதுக்கு ஒரு விரிவு காலம் கிடைக்கும்னா கண்டிப்பா போய் சொல்லதான் வேணும் அப்படி சொல்லிட்டு யமுனா வண்டியில உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே சொல்லுடி, என்ன நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நானும் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. நிவின் யமுனாவோட அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு பெட்டி படிக்கையோட வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்துட்டு சாரதா எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெட்டி படிக்கையோட இங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு பாருங்க அத்தை, இத்தனை நாளா உங்க பொண்ணு பேசினதெல்லாம் நான் பொறுத்து இருந்தேன், இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது, இவ கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது, என்ன அவ்வளவு சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா நிவின் வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே என்னடி பிரச்சனை, என்னடி பண்ண அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேக்குறாங்க. அந்த இடத்துல குமரன் கங்கா பாட்டி எல்லாரும் வராங்க. கங்கா இருந்துகிட்டு இவன் என்ன பேசியிருப்பா, இவளோட நாக்கு கொடுக்காச்சே அப்படியே கொட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா உனக்கு தெரியாதுக்கா, நீ காவேரி மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்ப, காவேரி கொடைக்கானல் போனான்னு சொன்னல, இவரு என்ன வீட்டை விட்டு அனுப்புறாரு, அப்பனா இவரும் கொடைக்கானல் போயிட்டு அவங்க கூட ஜாலியா இருக்கணும்னு சொல்லி தானே இப்படி எல்லாம் பண்றாரு, இதனால நான் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா காவேரி இப்படி எல்லாம் நிவின் கூட சேர்ந்து ஊரு சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், கொஞ்ச நாள் அதை யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு யமுனாவை ஒரு அறையிறாங்க. ஏய் யார பத்தி நீ தப்பா பேசுற, காவிரியை பத்தி எதுக்கு நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு போடுங்க மண்ணு ரெண்டு, நானும் சொல்லி சொல்லி பாத்துட்டேமா, ஆனா கேட்ட பாடு இல்ல, அன்னைக்கு காவேரி பக்கத்துல இருந்துட்டு காவேரி அவ்வளவு தப்பா பேசுறா, அவ எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டான்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு இது வேற நடந்துச்சா, காவேரி கிட்ட தப்பா சொல்லியிருக்க, உனக்கு அறிவே இல்லையாடி, காவேரி மேல ஏன் இப்படி ஒரு பழிய போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் யமுனா இப்பதான் நான் உனக்கு புத்தி சொல்லிட்டு வந்தேமா, நிவின் மேல கொஞ்சம் அன்பா இருன்னு சொன்னேன்லமா, ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா இனிமேலும் என்னால பொறுத்துக்க முடியாது மாமா, நான் இங்கவே இருந்துடுறேன், இனிமேல் இவர் பண்ற இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு எனக்கு போக விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. உன்னையும் அந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போறதுக்காக நான் இல்ல,
இங்கேதான் இரு, நான் நிம்மதியாச்சும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாரா வந்துட்டு, தம்பி அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா தம்பி, கொஞ்சம் மன்னிச்சு அவளை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லாத இதனால நான் பொறுத்து பொறுத்து சொல்லி பார்த்தேன், ஆனா கேக்குற மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் காவேரியும் என்ன சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறா. என்னால சொல்ல கூட முடியல, நாக்கு கூசு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அது இத்தனைக்கும் காவேரி விதியோட சேர்ந்து வாழ போறான்னு சொன்னாலும் அதையும் ஏத்துக்கவும் மாட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாம் இப்படி யோசிக்கிறானே தெரியல. இதுல இவ கலெக்டர் வேற படிக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு, உனக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது, நிவின் மாதிரி ஒரு தங்கமான பையனோட சேர்ந்து வாழாம அவன் சந்தேகப்பட்டுட்டு இப்படி எல்லாம் இருக்கேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தெரியாம போயிட்டு அந்த காவேரி இவளை போயிட்டு நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா பாரு. விஜய் காவேரி சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, ஒண்ணு போய் நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் காவேரி வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. காவேரி முன்னாடி வந்து பெட்டி படுக்கையோட வர்றாங்க வீட்டுக்குள்ள. உடனே சாரதா பார்த்துட்டு, இது கொடைக்கானல் போறேன்னு சொன்னடி, அப்புறம் எப்படி திரும்பி வந்துட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா பஸ் மிஸ் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் பின்னாடி வந்ததும், எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விஜய் கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியாம எல்லாரும் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. கொடைக்கானல் போறேன்னு சொல்லி தாண்டி போனேன், இந்த தம்பி கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டதும், இல்லம்மா அவங்க உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொன்னாரு, அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க காவேரி. உடனே என்ன பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது, குமரன் கங்காவும் விஜய் உட்காந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் உட்கார வச்சுட்டு, அத்தை நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிவினும், விஜய் என்ன விஜய் சொல்லுங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, அத்தை காவேரி கர்ப்பமா இருக்கிறா அத்தை அப்படி சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அத்தை காவேரி கர்ப்பமா இருக்கிறா, அவ இனிமேலும் இங்க இருக்க வேண்டாம், நானே எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன், அதான் உங்களோட விருப்பம் என்னமோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்க யமுனா ஷாக் ஆகுறா, காவேரி அக்கா கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாரதா இருந்துகிட்டு, காவேரி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்படி ஒரு விஷயத்த ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே குமரனுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா நிவின் ஏற்கனவே தெரியும் எனக்கு அப்படி சொல்றாங்க. உடனே இங்க யமுனா உங்களுக்கு மட்டும் எப்படி ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான் நான் காவேரி பார்த்து பேசுனதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கேன், அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா, ஏண்டி இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச, இதெல்லாம் நான் என்கிட்ட சொன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம்னு நினைச்சிட்டியாடி, அவ்வளவு கல்லாடி நாங்க, ஏண்டி எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே கங்காவும், இவ்வளவு கஷ்டத்துலயும் நீ இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எப்படி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லி அழுகுறாங்க. உடனே சாரதா யோசித்து பாக்குறாங்க, இங்க காவேரி இருக்கிறதுனாலதான் அந்த யமுனா சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா, விஜயோட நம்ம சேர்த்து வைக்கிறதா நல்லது, நீ விஜயோடய போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா தாண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சாரதா சொல்றாங்க. நீ அந்த தம்பியோட சேர்ந்து வாழ்ந்தாதாண்டி உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், இல்ல நான் கண்டவங்க தப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை சொல்றாங்க. யமுனா கிட்ட, ஏண்டி காவிரியை பத்தி எவ்வளவு தப்பா பேசுன, இப்ப எங்கடி மூஞ்ச வச்சுக்குவேன், காவிரி விஜய் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுத்து போறா, அவளை பத்தி இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டே உன் நாக்கு அழுகிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே யமுனா தலை குனிச்சு போய் நிக்கிறாங்க. இததான் இத்தனை நாளா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், விஜயம் காவேரி தான் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன நம்புறதுக்கு இவளுக்கு மனசே வரல, இப்ப என்ன பண்ணுவாளா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் குழம்பிட்டு இருக்காங்க. என்ன நிவின் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிவின் இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சாரதா இருந்துட்டு, இங்க இருக்கா பாருங்க யமுனா, இவங்க ரெண்டு சேர்த்து தப்பா பேசிக்கிட்டு இருக்காமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, என்ன யமுனா நீ விரும்புறன்னு ஒரு காரணத்துக்காக தான் நிவினை கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்க 2 பேரும் சேர்ந்து, அப்படி இருக்கும்போது நீ என்ன என் பொண்டாட்டியை இவ்வளவு தப்பா பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இப்படி எல்லாம் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத, இனிமேலும் இது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நிவின் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு, நீ நிவினுக்காக தற்கொலை கூட பண்ணணும்னு முடிவு பண்ணல, அதுக்காக தான் நான் உங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், அவர் வாழ்க்கையை நாங்களே பாழாக்கிட்டோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. உடனே நிவின் கிட்ட சாரி நிவின் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் விஜய், நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இனிமேலும் என் பொண்டாட்டி இங்க இருந்தா அவளுக்கு நல்லதா கிடையாது, நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துகிட்டு, தம்பி நீங்களே உங்க காவேரி கூட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்க கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விஜய் காவேரி சேர்ந்தது நினைச்சு அம்மா இப்படி மனசு மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கல. இப்ப எப்படியோ 2 பேரும் சேர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த யமுனா பிரச்சனையை சொன்னதுனால கூட காரணமா இருக்கலாம், எப்படியோ விஜய் காவேரி சேர்ந்து நல்லா வாழ்ந்தா சரி. அதுவும் இல்லாம அவ வேற கன்சீவா இருக்கான்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, என்ன இந்த வீட்டுல இப்படி எல்லாம் கவனிச்சிருப்பாங்க, அவளை அம்மா வேலையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவ எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. உடனே விஜய் சொல்றாங்க, இந்த வீட்டுல முதல் கன்சீவ் ஆனது யாருன்னு தெரியுமா, காவேரி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, அதுதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, இவன் வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது, கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் எனக்கு வந்துச்சுடி, ஆனா எல்லாத்தையும் பூசி மொழிக்கிட்டா பாரு, நமக்கு தெரியாத மாதிரியே பண்ணிட்டா,
அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஜய், இனிமேல நீங்க கூட்டு போங்க தம்பி காவேரிய. இத்தனை நாளா அவ வருத்தப்படுறதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு. வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு வருத்தப்பட்ட மாதிரிதான் தெரிஞ்சு. இனிமேல அவ கஷ்டப்படக்கூடாது தம்பி, நீங்க அவளை கூட்டு போங்க, நாங்க தாராளமா அவளை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொன்னதும் இங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா நீ இப்படி எல்லாம் முடிவெடுப்பேன் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலாமா, நீ சந்தோஷமா என்ன வழி அனுப்பணும்னு சொல்லிதான் நான் இப்படி எல்லாம் நினைச்சேமா, இல்லன்னா நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வெண்ணிலாவும் மனசு மாறிட்டான், அவளும் வேலைக்கு போயிட்டான். இந்த நிலைமையில உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிதான் விஜய் நானும் முடிவெடுத்தோம். எப்படியோ நீ எங்களை ஏத்துக்கிட்டமா, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்க நிவினும் யமுனா கூட சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.